வந்து அடிச்சுக்க முடியாது. பக்காவாக ஐடியா கொடுத்துட்டே இருப்பாங்க. இவங்களோட ஐடியா வந்து கேட்டு ஒருத்தவங்க வழி நடக்கிறாங்க அப்படின்னா 100% இவங்க ஒரு வழிகாட்டி தானே தவிர இதில் இவங்க கொடுக்குற ரூட் வந்து இவங்க கொடுத்த சேனல் வந்து தப்பாச்சுன்னு யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க கொடுக்குறது அவ்வளோ வந்து பி த பெஸ்ட்டாக இருக்கும். இவங்க அவ்வளோ சீக்கிரம் வந்து யாருமே லவ் பண்ணிட முடியாது. இவங்களை யாரும் அவ்வளோ சீக்கிரம் லவ் பண்ணிட முடியாது. ஏன் அப்படின்னா இவங்க காதலில் வந்து ரொம்ப நம்பிக்கை எதிர்பார்ப்பாங்க. அப்போது நிறைய ட்விஸ்ட் வைப்பாங்க லவ்வருக்கு. அது இப்போ லைஃப்பில் அவருடைய பார்ட்னருக்காக இருக்கட்டும், ட்விஸ்ட் மேல் ட்விஸ்ட் வச்சுட்டே இருப்பாங்க. அந்த ட்விஸ்ட் எல்லாமே இவங்களுக்கு மனசுக்குள்ளே வச்சுட்டே இவங்க வந்து அது கேள்விகள் கேட்குறதா இருக்கட்டும், இல்லைனா வந்து நிறைய கேம்ஸ் வைக்கிறதா இருக்கட்டும். காதலில் அவங்க அந்த காதலை அக்செப்ட் பண்ணுறதுக்கே நிறைய விஷயங்கள் பண்ணி அந்த ஆழமான நம்பிக்கை ஒன்ஸ் வந்துருச்சுன்னா அவங்கள பிரிக்கிறது கஷ்டம். ஏன்னா ஒன்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் நம்பி காதலில் இறங்க மாட்டாங்க. அதை தாண்டி அவங்க இறங்கிட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்து அதுலேருந்து பின்வாங்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். நீ வெளியே வந்திருந்தாலும் அவங்களால வர முடியாது. புரிதலோட ஒரு துணை வந்து இருந்தாங்க அப்படின்னா இந்த கும்பராசிக்கிட்ட இருந்த காதலை வந்து அவ்வளோ சீக்கிரம் அவ்வளோ அழகாக ரசிக்கலாம். இவங்களோட ஜாப் அப்படின்னா ஐடி டிபார்ட்மெண்ட். இந்த ஐடி டிபார்ட்மெண்ட்டில் மேக்ஸிமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசிக்காரங்க இருப்பாங்க. அப்புறம் இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய பாதி பேரும் கும்பராசிக்காரங்க. டெக்னாலஜி சம்மந்தமாக என்னெல்லாம் ஒர்க் இருக்கோ எல்லாமே, சாஃப்ட்வேர் சம்மந்தமாக இருக்கிற எல்லா விஷயங்களுமே வந்து இந்த கும்பராசிக்காரங்க அதில் நிறைய பர்சன்டேஜ், அதாவது ஒரு 80% ஒரு 90% மேலேயே இந்த கும்பராசிக்காரங்க அந்த மாதிரிப்பட்ட ரிலேட்டட் ஒர்க் தான் அதிகமாக பண்ணுவாங்க. இவங்களோட பலம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட இருக்கிற பலமே இந்த சமூக அக்கறை, ஒரு நல்ல மதிப்பாக மற்றவங்களை நடத்துறது, மற்றவங்களுக்கு வழிகாட்டுறது எல்லாமே இவங்களோட பலம். இவங்களோட பலகீனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து தனிமை விரும்புவாங்க. அது இவங்களுக்கு பலகீனமாக இருக்கும். ஆனால் அவங்க ரொம்ப பிடிச்ச விஷயம் அதுதான். இவங்க சில சமயம் எதோடையும் ஒட்டாமல் எதுவுமே கரெக்ட் இல்லை, எதுவுமே எல்லாமே இங்கே ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தனிமையை ரொம்ப விரும்பி தனிமையை வந்துடுவாங்க. அப்புறம் சில சமயம் இவங்கள்ட்ட பிடிவாதம் ஜாஸ்தியாக இருக்கும். கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும் நம்ம தப்பு தான் பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சாலும் அந்த பிடிவாதத்தை வந்து வேணும்னே வச்சுப்பாங்க. அதை வந்து யாருக்காகவும் இழக்க மாட்டாங்க. வேணும்னே வச்சுட்டு அடமெண்ட்டாக இருப்பாங்க. அதில் வந்து அவங்கள நம்மளால பிரேக் அவுட் பண்ண முடியாது ஒரு பாயிண்ட். ஆனால் அவங்களுக்கு 100% அவங்களுக்கு தெரியும் நம்ம பிடிவாதம் வந்து தேவையில்லாமல் தான் பிடிக்கிறோன்னு தெரிஞ்சாலும் அந்த தன்மானத்தை இழக்கக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ராங்காக நிற்கிறதுல வந்து இந்த கும்பராசிக்காரர். இப்போ இந்த 2 விஷயத்தையும் இவங்க வந்து ஆசோலேஷன் எடுத்துகிட்டு போய் புரிதல், உலகத்தை வந்து புரிஞ்சு ஞான வழியில் இவங்க போயிட்டு ஆன்மீகம் வந்து சூப்பராக வரும் இவங்களுக்கு. இவங்க வந்து அந்த எல்லாமே வந்து ஒரு மெச்சூர்டாக இவங்களுக்கு வந்து ஒரு 5 வயசுல ஒரு பொண்ணு இருக்கான்னா அந்த 5 வயசோட பொண்ணு மாதிரி இந்த கும்பராசிக்காரங்க இருக்க மாட்டாங்க. அந்த 10 வயசு பொண்ணோட மெச்சூரிட்டி இந்த 5 வயசு பொண்ணுகிட்ட இருக்கும். அப்போ நீங்கள் பாருங்கள் 10 வயசு வரும்போது அந்த 20 வயசு பொண்ணோட மெச்சூரிட்டி இந்த பொண்ணுகிட்ட வந்துடும். அந்த அளவுக்கு பேசும் திறன் அந்த எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அவங்களோட ப்ரெசன்ஸே வந்து ரொம்ப இதாக இருக்கும். ரொம்ப ஒரு நீட்டாக தெளிவாக எல்லாமே இருக்கும். அவங்களோட பலகீனத்தை வந்து கொஞ்சம் அவங்க வந்து அந்த பலகீனத்தை வந்து பிடிவாதம் இந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கிட்டாங்கன்னா இந்த கும்பராசி மாதிரி சிறந்த ராசி இல்லை.